உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாள் ஆயிற்று என்று கண்டார். பெத்தானியா ஊர் எருசலேமுக்கு சமீபமாய் ஏறக்குறைய 2 மைல் தூரத்தில் இருந்தது. யூதரில் அநேகர் மார்த்தாள், மரியாள் என்பவர்களுடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவரிடத்தில் வந்திருந்தார்கள். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனால், மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். மார்த்தாள் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டார். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருளுவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம நேற்று தினத்துல பார்த்தோம், இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷருடைய விசுவாசத்தை பெருக பண்ணும்படியாய் அவர் அந்த அற்புதத்தை செய்கிறதற்கு தாமதித்தார். லாசருவை போய் பார்க்கிறதற்கு தாமதித்தார். ஆனால் அதுக்குள்ளே லாசரு இறந்து 4 நாள் ஆயிடுச்சு கல்லறையில் வைத்து. 2 நாள் தாமதித்தார். அதுக்கப்புறம் அவர் அங்கே போய் சேர்றதுக்கு, ஏன்னா அவங்க இருந்த அந்த பெத்தானியா ஊர் எருசலேமுக்கு 2 மைல் தூரத்தில் இருந்துச்சு. அந்த நாட்களில் நம்ம வாகன வசதியெல்லாம் இல்லாததுனால நடந்து தான் போகணும். அப்போ சீஷர்களோடு கூட அவர் அங்கே போய் சேர்ந்த போது பாருங்கள், 4 நாள் ஆயிற்று கல்லறையில் வைத்த அந்த லாசருடைய சரீரம் சடலம் 4 நாள் ஆனதுனால ரொம்ப வருத்தத்தில் இருந்தாங்க மார்த்தாள், மரியாள். அவங்க சகோதரனை குறித்து ரொம்ப கலக்கம் அடைந்து துக்கப்பட்டு இருக்கும்பொழுது அநேகர் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவங்களிடத்துல வந்திருக்காங்க. நிறைய பேர் அங்கே கூடியிருக்கிறாங்க. அப்போ இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவள் என்ன செய்றா? ஓடுறா. மரியாளோ வீட்டில் உட்கார்ந்துருந்தாள். ஏன்னா மார்த்தாளுக்கு ஆண்டவர் எது தேவை, எது முக்கியம் அப்படின்னு நல்ல பங்கை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று மார்த்தாளுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது அவள் மனதில் எடுத்துக்கொண்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவளோட வாழ்க்கையில் விசுவாசத்தை ஆண்டவர் அங்கே பெருக செய்திருந்தார். கிறிஸ்து மேலே உள்ள அன்பு பெருகிற்று, கிறிஸ்து மேலே உள்ள விசுவாசம் பெருகிற்று. இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம், மார்த்தாள் கேள்விப்பட்ட உடனே எதிர்கொண்டு ஓடுறா. மரியாளோ வீட்டில் உட்கார்ந்துருந்தா. அப்போ மார்த்தாளை நம்ம அநேக வேளைகளில் மார்த்தாள் பற்பல காரியங்களை செய்கிறதுல அவள் கவனம் செலுத்தினாள் என்று நம்ம பார்ப்போம். ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், மார்த்தாள் அவள் இயேசுவின் மேல் அன்போடு கூட அவரை எதிர்நோக்கி ஓடி சொல்றா, நீங்க இங்க இருந்தீங்கன்னா என் சகோதரன் மறுத்திருக்க மாட்டானே. இப்பயும் எனக்கு தெரியும், நீங்க தேவனத்துல என்ன கேட்டுக்கொண்டீங்களோ அதை உங்களுக்கு தந்தருளுவார் என்று அறிந்திருக்கிறேன். பாருங்க, எவ்வளவு மார்த்தாளோட வாழ்க்கை மாற்றப்பட்டு இருக்கிறது. அவள் இயேசுவின் மேல முழுமையாய் விசுவாசித்தாள். அவள் உறுதியாய் இயேசுவை பற்றி கொண்டாள். அப்போ கிறிஸ்து அவளுடைய விசுவாசத்தை கனப்படுத்தி, கிறிஸ்து தான் செய்ய போகிற காரியம் அதை அவர்கள் கண்கள் காணும்படியாக அவர் அதை செய்தார். அப்போ நம்ம அடுத்தது நாளைக்கு அதை குறித்து நம்ம தியானிப்போம். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற காரியம் என்னவென்று நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பாருங்க, இயேசு கிறிஸ்து அவர் தாமதித்தாலும் அங்கு ஒரு பெரிய அற்புதத்தை, அடையாளத்தை செய்ய அவர் காத்திருந்தார். நம்முடைய வாழ்க்கையில தாமதிக்கிற காரியங்கள், ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கம் பின்னாடி இருக்குது, திட்டம் இருக்குது என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. சோர்ந்து போய் ஐயோ இது ஏன் இவ்வளோ தாமதிக்குது நம்ம இல்லாம, ஆண்டவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவருமே, நான் உறுதியாய் பற்றி இருக்கிறேன், நம்பி இருக்கிறேன் என்று சொல்லும்போது இன்னும் பெரிதானவைகளை காண்பா என்ற வேத வசனத்தின்படி கர்த்தர் நம் கண்கள் பெரிதானவைகளை காணும்படியாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அது மாத்திரமல்ல, மார்த்தாளுடைய விசுவாசம் நம்மை ஆச்சரியப்படத்தக்க ஒரு விசுவாசமாக இங்கே இருக்கிறது. அவளோட வாழ்க்கையிலேருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன? நீங்கள் இங்கே இருந்திருந்தீங்கன்னா அது நடந்திருக்காது. தேவனிடத்தில் நீங்கள் இப்பயும் நீங்கள் கேட்குறது எதுவோ அதை தேவன் உங்களுக்கு தந்தருள் வரப்போ, தேவனுக்கும் இயேசுவுக்கும் உள்ள உறவை அவள் நன்றாக அறிந்து வைத்திருந்தாள். இயேசுவின் வல்லமையை அறிந்து வைத்திருந்தாள். இயேசுவினுடைய மகத்துவமான வல்லமையை பெற்றிருக்கிற தேவ குமாரனுடைய எல்லா காரியங்களை குறித்து அவரை அறிகிற அறிவில் அவள் நிறைந்திருந்தாள் என்பதை நம்ம பார்க்கிறோம். நமக்கு நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நம்ம இயேசுவை விசுவாசிக்கிறோம். ஒரு பக்கம் ஒரு கோபம் இருந்தாலும் அவள் என்ன செய்கிறாள்? அதை காண்பித்துக் கொள்ளல. இயேசுவிடத்துல அன்பாய் அவள் விசுவாசத்தோடு உரிமையாய் பேசுகிறாள். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம் தகப்பனாகிய கிறிஸ்துவிடத்துல நம்ம உரிமையாய் நம்ம விசுவாசத்தோடு அவளிடத்துல போராடுவதற்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும்.
முழங்காலில் நம்ம நிற்கும்போது, கர்த்தரை நம்ம பார்க்கும்போது, முழங்காலில் நம்ம அவரை ஊக்கமாய் நோக்கி பார்க்கும்போது, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை அதிசயங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். எதுவும் மனுஷனால் செய்ய முடியாதது நம்முடைய முழங்கால் செய்யும். மனுஷனால் கூடாத காரியம் அது தெய்வத்தால் கூடும். நாம் கர்த்தரிடத்தில் போராடும் போது, அவரிடத்துல நம்ம கேட்டுக்கொள்ளுவது எதுவும் அது உங்களுக்கு தரப்படும். விசுவாசத்தோடு கர்த்தருடைய சித்தப்படி நம்ம எதை கேட்டாலும் அதை நமக்கு அவர் செய்வார் என்ற விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வாசிக்கிறோம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வாசிக்கிறோம். விசுவாசித்தால் தெய்வ மகிமையை காண்பா என்று வாசிக்கிறோம். இந்த மார்த்தாளுக்கு இருந்த விசுவாசத்தை கர்த்தர் நமக்குள்ள இந்த நாளில் தரும்படியாய், ஒரு உறுதியாய் பற்றி கொள்ளும்படியாய் நம்ம அவரிடத்துல நம்மை அர்ப்பணிப்போமா? எங்கள் அன்பின் தெய்வமே, எங்களோட கூட பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். என்னுடைய விசுவாசத்தில் பலப்பட உறுதியாய் வார்த்தையில போல ஆண்டவரே, அப்பா, தீமை வந்தாலும், துன்பம் வந்தாலும், கஷ்டம் வந்தாலும் என் கர்த்தரை நாங்கள் உறுதியாய் பற்றி கொள்ள, எங்கள் நம்பிக்கையை கண்மலியாகிய உம்மீது வைக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும் சுவாமி. ஆண்டவரே, எங்கள் விசுவாச கண்களை ஒரு விசை கூட நீர் திறந்தருளும். இன்னும் ஆழமாய் உம்மை பற்றி கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க உதவி செய்யுங்க. நீர் எங்கள் வாழ்க்கையில தாமதிக்கிற காரியங்கள் நன்மைக்கென்று, எங்களுக்கு புரியாத வேளைகளை நன்மை செய்கிற தேவனை, எங்கள் தகப்பனை சார்ந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும் சுவாமி. ஆண்டவரே ராஜா, ஆண்டவரே, மார்த்தாள் உம்மை அறிகிற அறிவில் நிறைந்திருந்தது போல நாங்களும் உம்மை அறிந்து உம்முடைய வல்லமையை புரிந்து ஆண்டவரே நாங்கள் செயல்பட, உள்ளத்துல விசுவாசமுள்ளவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, காணாதமுடைய வல்லமையை நாங்கள் காண்கிறோமுடைய படைப்புகளிலிருந்து நாங்கள் தெளிவாய் தெரிந்து கொள்ளுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, அப்படிப்பட்ட விசுவாசத்தை எங்களுக்கு உறுதிப்படுத்தும். நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன்.